ஹலோ ஆல். தேர்ஸ்டே நைட் டின்னருக்கு ராகி சேமியா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சேமியாவை நல்லா தண்ணியில் அலாசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிட்டேன். எனக்கு எப்போவுமே சாங்ஸ் கேட்டுட்டு சமைக்கிற பழக்கம் உண்டு. சாங்ஸ் கேட்டுட்டு சமைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன். இதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, துண்டு துண்டாக இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீன் டைம் ராகி சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. வெந்து கொட்டி கிளறும் போதுவே லைட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணி கிளறி விட்டுருவேன், பிரட்டிடுவேன். தென் கடாயில் நம்ம தாளிக்கும் போது சால்ட் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துண்டு துண்டாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணுவேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ராகி சேமியாவே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது கொஞ்சம் கவனமாக கிளறுங்க, ஏன்னா அங்கங்கே உப்பு திரண்டு நிற்கும். அதுதான் இதில் பண்ணுற மிஸ்டேக்கே. நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க கடாயில். அப்படி நல்லா கிண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தென் என்னோடய பேபிக்கு டின்னருக்கு நான் சத்து மாவு கூழ் தான் காய்ச்சியிருந்தேன். நல்லா திரியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க கூழ் காய்ச்சும் போது குழந்தைக்கு.